இறைவன் இருக்கின்றானா? மனிதன் கேட்கிறான். அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான்? கடவுள் இருக்கின்றானா? மனிதன் கேட்கிறான். அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான்? நான் அன்பு பார்த்தேன், அவன் அகப்படவில்லை. நோயில் உழந்து போனேன், குணமளிக்கவில்லை. கடவுள் இருக்கின்றானா? மனிதன் கேட்கிறான். உலகத்திலே பலரும் இப்படி கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் இறைவன் அகப்படுவதில்லை, வெளியே வருவதில்லை, பேசுவதில்லை. தான் இருக்கிறேன் என்று உறுதியாக சொல்ல மாட்டேங்கிறது. அதனால்தான் மனிதனுக்கு சந்தேகம், கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதுதான். இதெல்லாம் உண்மையா பொய்யா என்றால் உண்மைதான். பொய் என்று சொல்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, இறை நம்பிக்கை. எனவே இதை ஆராய்ந்து தான் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நான் சொல்வதாலோ, நீங்கள் சொல்வதாலோ, எல்லோரும் எழுதுவதாலோ, படிப்பதாலோ அது உறுதியாகாது. ஒவ்வொருத்தரும் உணர வேண்டும், கடவுள் எங்கே இருக்கிறார், நம்மிடம் இருக்கிறாரா, வெளியே இருக்கிறாரா, தோன்றுவாரா, தோன்ற மாட்டாரா, அப்படி என்று யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு அது புரியும். அது புரியாத வரை அவர்களுக்கு வெளிச்சமே கிடைக்காது. அவர்களெல்லாம் இருளில் வாழ்பவர்கள்தான். வெளிச்சத்தை தேடி போமாட்டார்கள், இருளில் வாழ்பவர்கள். எனவே இறைவன், கடவுள் நம்பிக்கை எங்கே, எப்போது என்றெல்லாம் எல்லோர் மனதிலுமே இருக்கிறது. பலர் அதை நம்பவில்லை. அவர்களெல்லாம் நாத்திகர்கள். புத்த மதம் நம்பவில்லை, சமண மதம் நம்பவில்லை, ஆசீவகம் நம்பவில்லை. இதெல்லாம் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டது தான். கற்காலத்தில் மனிதன் வாழ்ந்தான். அடுத்தபடியாக உலோக காலத்தில் மனிதன் வாழ்ந்தான். இரும்பு காலத்தில் மனிதன் வாழ்ந்தான். அவனுக்கெல்லாம் கடவுள் பற்றி தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. அவனுக்கு வேண்டியது உணவு, ஒரு தங்குவதற்கு இடம். அப்படித்தான் கிடைக்காத பொழுது அவன் நகர்ந்து போனான், நகரத்தை உருவாக்கினான். இதுதான் உண்மை என்பது பலருக்கும் தெரியாது. தெரியும், ஆனாலும் அவர்களுக்கு அந்த நம்பிக்கை வராது. அதனால்தான் திரும்ப 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 அதை நான் சொல்ல வேண்டியுள்ளது. அது நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கும் மறுப்பதற்கும் பலர் அவர்கள் விரும்புவதில்லை. எனவே இது அவர்களுடைய கருத்து, இது எனது கருத்து. இதில் உடன்பாடு இருக்கும், உடன்பாடு இல்லாமலும் இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இறைவன் இருக்கிறானா என்றால் நீங்கள் அதை பற்றி ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடியதை சொல்லுங்கள். நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன், மனதில் இருக்கிறது, புத்தகத்தில் இருக்கிறது, குரானில் இருக்கிறது, வேதங்களில் இருக்கிறது, பைபிளில் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லாதீர்கள். நீங்கள் உணர்ந்தீர்களா, கண்டீர்களா என்பதை சொல்லுங்கள். அப்பொழுதுதான் எல்லோருக்கும் நம்பிக்கை வரும். நான் நம்புகிறேன் இல்லை என்று நீங்கள் நம்பினால் அதை என்னவென்று சொல்லுங்கள், ஆதாரபூர்வமாக சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.